3 இடங்களில் தாக்குறாங்க. மெயினானதான். அது போக என்ன செஞ்சாங்கன்னா, சில உளவு தகவல்கள் மூலமாக ஒரு 60 தலைவர்கள் வரைக்கும் இவங்க சரியான இடத்துல தான் செஞ்சுருக்கிறாங்க. அவன் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் மாற்றிக்கிட்டான் வேறு இடத்துக்கு. ஒரு இடம் அந்த ஈரானுடைய செட்டப் எப்படின்னு கேட்டால், அவங்க ஆயத்துல்லான்னு ஒரு மத குரு வச்சிருக்கிறாங்க. தளபதிகள் கொண்ட பிறகும் அவர்கள் இடத்துக்கு ஏறு தளபதிகள் ரெடி ஆயிருக்காங்க. தளபதி சயின்டிஸ்ட் இருப்பாங்களே, சயின்டிஸ்டையும் அவர் நிறைய பேர் வச்சிருக்காங்க. இஸ்ரேலை வந்து ஜென்ம எதிரின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. யாரு? ஈரான். இஸ்ரேல்னு ஒன்று இருக்கக்கூடாதுங்கிறது அவங்க ஒரே கொள்கை அந்த ஹமாஸில் இருந்து. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அப்போ ஈரான் என்ன செய்கிறான்னு கேட்டால், அப்போ இருந்து தயாராக இருக்கிறான். நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து வல்லரசுகள் அழிக்க முயற்சி பண்ணுவாங்க, அதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி அவன் மாற்றி யோசிக்கிறான். எல்லா பக்கமும் சுற்றி வளைச்சி வேலி போட்டு அவங்கள ஜெயில் மாதிரி இஸ்ரேல் வச்சுக்கிட்டு இருக்கான். சரி, இப்போ காசாவுடைய போர், இஸ்ரேலை வந்து இஸ்பஹான், நட்டன்ஸ் மற்றும் 3 நிலைகளில் தாக்குனாங்க. இந்த போரை என்ன மாதிரி வெற்றி பெற்றது யார்? இப்போ நம்ம பல பேர் பல காணொலியில் பார்க்குறாங்க. ஈரானு எப்படி சரிவு, இஸ்ரேலுக்கு எப்படி சரிவு, அமெரிக்கா மறுதாக்குதல் நடத்துவதற்காக ஒரு ரித்தோரிக் வாய் சொல்லாளர்கள் போயிட்டுருக்கு. இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கு? அதாவது இந்த போரை பொறுத்த வரைக்கும் 2 சாராருமே நாங்கள் தான் வெற்றி பெற்றோன்னு தான் சொல்லுவாங்க. இவங்களும் நாங்கள் தான் சொல்லுவாங்க, இவங்களும் நாங்கள் தான் சொல்லுவாங்க. அது இயற்கையாகவே அப்படி தான், அது தனியாக வச்சுருவோம். ஆனால் அந்த 2 பேர் சொல்லக்கூடிய உண்மைகளை நம்ம கவனம் செலுத்தி பார்த்தோம்னு சொன்னால், அதில் இருந்தே நம்ம உண்மையை வந்து கண்டறிய முடியும். சரி, எப்படி? முதலாவது என்னென்னு கேட்டால், இந்த போர் எதுக்காக செஞ்சோன்னு சொன்னாங்க இஸ்ரேலில், அணு ஆயுத சோதனையை கம்ப்ளீட்டாக ஒழிக்க போகிறோம், ஈரான் வந்து இனிமேல் வந்து அந்த திட்டத்தில் இறங்கக்கூடாத வகையில் அழிக்கிறதுக்கு தான் இந்த போர்னு சொல்லி 3 இடங்களில் தாக்குறாங்க. மெயினானதான். அது போக என்ன செஞ்சாங்கன்னா, சில உளவு தகவல்கள் மூலமாக ஒரு 60 தலைவர்கள் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து தாக்கி கொண்டிருக்கிறாங்க. அதுவும் அணுசக்தி சம்மந்தப்பட்டவர்கள் அதில் அதிகம். அணு விஞ்ஞானிகள், அந்த படையை நடத்தி செல்லக்கூடிய முக்கியமான தளபதிகளையெல்லாம் கொண்டிருக்கிறாங்க. 2 விஷயம். இப்போ அணுசக்தியின் மீது 3 இடத்துல வந்து குண்டை போட்டு அழிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அமெரிக்கா 2வது, இஸ்ரேலே முதல்ல போட்டாங்க. இந்த 3 இடத்துலையுமே முதல்ல 3 இடத்துலையுமே இஸ்ரேலுக்கு குண்டு போட்டாங்க. போட்டுட்டு அழிச்சிட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் இதை போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு அப்போவே நெத்தனியாகு நினைஞ்சார். அந்த தாக்கல் நடத்தி முடித்த உடனே ஒரு வீடியோ போட்டார் நெத்தனியாகு. இந்த மாதிரி அழிச்சிட்டோம், இனிமேல் தலையெடுக்க இயலாது, இனிமேல் யாருமே எங்களை அடிக்கணுங்கிற கொள்கையில் நான் இது வரைக்கும் இருந்தோம், இனிமேல் நாங்கள் தான் முந்தி அடிப்போம், இனிமேல் அது தெரிஞ்சுக்கிறங்க அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கை. ஜெயிச்சுட்டு போர் முடிஞ்சிருச்சுங்கிற அளவுக்கு சொல்லிட்டார். ஆனால் இதில் வந்து அவங்க தாக்குனது நிஜம். 3 இடத்துல அந்த குண்டுகளை தாக்குனாங்க. குண்டுகள்னால் விமானம் மூலமாக கொண்டு போய் போட்டது, ஏவுகணை மூலமாக தாக்கலை. ஏவுகணை மூலமாக விமானம் மூலமாக போய் அங்கேருந்து என்ன செய்கிறது, குண்டு போட்டு 3 இடத்துலையும் சேதப்படுத்தியிருக்கிறாங்க. 6 இலக்கு வச்சோன்னு சொன்னாங்க. முக்கியமாக அந்த 3 இலக்கு தான் முக்கியமானது. அப்போ அணுசக்தி மையத்தில் அந்த குண்டு போட்டு இருந்தார்கள், அது ஜெயிச்சிருந்தார்களே, ஆனால் அதுக்குன்னு ஒரு ரிசல்ட் ஒன்று இருக்கிறதுல. அதில் பரவல் இருக்கும். அந்த கசிவுகள் வரும் இல்லையா, எரிவாயுகள், அப்படி ஒன்றும் இல்லையா? ஒன்றுமே இல்லை, விஷவாயு எதுவுமே வெளிப்படலை. அப்போ ஐஏஇ அந்த அணுசக்தி ஆராய்ச்சி மையம் உள்ளே நுழைஞ்சு பார்த்துட்டு, எந்த இடத்துலையும் எந்த சுற்றுப்புறம் எந்த ஒரு பகுதியிலையும் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா இவங்க குண்டு போட்டது வேலை நடக்கலை அப்படிதான். இப்போ இல்லை, வேறு இடம் இவங்க சரியான இடத்துல தான் செஞ்சுருக்கிறாங்க. அவன் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் மாற்றிக்கிட்டான் வேறு இடத்துக்கு. இடம் அந்த இவங்க அணு ஆயுதத்துக்குள்ள இடத்தெல்லாம் அடிச்சிருக்கிறான். அவங்க இந்த போக்கு யுத்தத்துடைய போக்கு இப்படி தான் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த யுரேனியத்தை எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ இவங்களுடைய முதல் நோக்கம் அணு ஆயுதங்களை அழிப்பேர் என்பதை தோல்வி அடைஞ்சு. அதுக்கு தான் போருண்டாங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட், ஆட்சி மாற்றம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. 2வது வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆட்சி மாற்றம் கொண்டு வருதல் என்பது வந்து
ஈரானுக்கு அது முடியாது. இவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா ஈராக்கை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. ஈராக்கில் வந்து இறங்கி சதாம் ஹுசேனை காலி ஒன்றுண்டு அதை நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. அது அப்போ உள்ள நிலைமைன்ட்டு இல்லை. அவர் வந்து தனக்கு அடுத்து ஒரு நாட்டை வழி நடத்தக்கூடிய எந்த தலைவரையும் சதாம் உருவாக்கலை. அவர் போனால் முடிஞ்சு வச்சுக்கதை, அவ்வளோதான். அவர் நினச்சாலும் அவங்க ஆகிட்டு போயிடலாம். ஈரானுடைய செட்டப் எப்படின்னு கேட்டால், அவங்க ஆயத்துல்லான்னு ஒரு மத குரு வச்சுருக்கிறாங்க. அந்த மத குருவை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு ஆலோசனை கமிட்டின்னு வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து இவர் போயிட்டார்னா இவருங்கிற அடிப்படையில் வரிசை கிரமமாக அவங்க லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த கம்பெனியை கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் அடுத்தால் வந்துடுவார். அதுக்கு ஒரு தேர்தலோ ஒரு பதவியோ ஒரு சண்டையோ பூசலோ ஒன்றுமே வராது. ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்துடுவார். வந்துட்டார்னு சொன்னால் இதே சிஸ்டப்படி இதே முழு அதிகாரத்தோடு அவர் இருப்பார். இப்போ இந்த ஆயத்துல்லா கமேனிக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதுதான் அடுத்து வரக்கூடிய ஆளுக்கு இருக்கும். அப்போ இவரை கொண்டுட்டோன்னு இப்படி ஆட்சி மாற்றம் வரும். வேறு நாடுகளில் வரலாம். அடுத்தடுத்த செட்டப் செஞ்சு வச்சுக்கிற நாட்டில் அது முடியாது. அதில் அப்போ அதுவும் தோற்று போச்சு. அது மாதிரி தளபதிகள் எல்லாம் கொண்டுட்டோன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க ஈரானில் அஃபீஷியல் அறிக்கை விட்டாங்க. நாங்கள் எந்த ஒரு போஸ்ட்டுக்குமே 10 பேரை நியமித்து வச்சுருக்குறோம். அதாவது இவர் போயிட்டார்னா இவர் போயிட்டா இவர் அதுக்குன்னு எந்த ஒரு ஆலோசனையும் பண்ண தேவையே இல்லை. இந்த தளபதி போயிட்டார்னா 2வது தளபதி அந்த இடத்துக்கு வந்துடுவார். அந்த கடைசி இடத்துக்கு ஒரு ஆள் நிறச்சி வச்சுருவாங்க. அப்போ எங்களில் வந்து நீங்கள் யாரை காலி பண்ணாலும் சரி அடுத்து 10 பேர் வந்து ஈஸியாக அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. வெற்றிடமாகலாம் இருக்காது. அதே மாதிரியான எண்ணத்தோட, அதே மாதிரி தயாரிப்போடு, அதே மாதிரி திட்டத்தோட, அதே மாதிரி புரிதலோட, அறிவோடு அவங்க இருப்பாங்க. அந்த 10 பேருமே இந்த தளபதி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்க அந்த தளபதிகளை எல்லாம் கொன்றதுனால அதோட நம்ம சண்டை போட மாட்டாங்கன்னு இவங்க நினைச்சாங்க. ஸோ தளபதிகள் கொண்ட பிறகும் அவர்கள் இடத்துக்கு தளபதிகள் ரெடி ஆயிருக்காங்க. தளபதி சயின்டிஸ்ட் இருப்பாங்களே, சயின்டிஸ்டையும் அவங்க நிறைய பேர் வச்சிருக்காங்களே, அதுவும் அப்படித்தானே. நிறைய சயின்டிஸ்ட் வந்து நீங்க சொல்றதை பார்த்தா ஈரானுடைய வளர்ச்சியில எதுவுமே இவர்கள் மட்டுப்படுத்த முடியாது. ஆமா, ஈரானை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அதிக மக்கள் தொகை ஈரானுக்கு பிளஸ் பாயிண்ட்ங்கிறாங்க. 9 கோடி பேர் இருக்காங்க. அதிக மக்கள் தொகைங்கிறது பொதுவாக ஒரு காரணமாக இருந்தாலும் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த ஹமாஸ் பிரச்சனைலாம் சொல்கிறீங்கல்ல, ஆமாம், இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இஸ்ரேலை வந்து ஜென்ம எதிரின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. யார்? ஈரான். இஸ்ரேல்னு ஒன்று இருக்கக்கூடாதுங்கிறது அவங்க ஒரே கொள்கை. அந்த கொள்கையை வச்சதுனால, ஏன்னா இஸ்ரேலுங்கிறவன் வந்து நம்முடைய புனித தலங்களை எல்லாம் கைப்பற்றிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கும் பைத்துல் முகத்தஸ் புனித தலம் தானே, நமக்கு உள்ளது மாதிரி ஷியாக்களுக்கும் அது புனித தலம் தான். அந்த புனித தலம்ங்கிற ஒரு வகையில் இவன் வந்து ஒழிக்கப்பட வேண்டிய அந்த இடத்துல வந்து மண்ணில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு இந்த ஹமாஸ் இவ்வளோ வேலையும் செய்கிறாங்கிறோம்ல, இதுகளெல்லாம் ஹமாஸாக செய்யலை. இது அவ்வளவும் ஈரான்லேருந்து அவனை அழைச்சிக்கிட்டு போய் ட்ரைனிங் கொடுத்து அத்தனை இராணுவ பயிற்சியும் கொடுத்து அவங்க அனுப்பப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறவங்கலாம். இப்போ ஹமாஸ் இடத்துல போரிடுறவங்க எல்லாருமே ஈரானுடைய தயாரிப்பு ப்ராக்சி. ஆமாம், இந்த மக்களோடு அதனால தான் இவ்வளோ வல்லமையாக போடுறாங்க. இல்லை, அவங்க ஃபார்சி எல்லாம் அரபுகள் தான். அவங்க இவங்களை கூட்டிக்கிட்டு போய் தான் ஹமாஸ்ன்னு வச்ச யாசின் இருந்தார்ல, அவர் உண்டாக்கி இருந்த அந்த மக்களை அழைச்சிக்கிட்டு போய் எஹ்யாசின்வார் வரைக்கும் ஈரானில் இராணுவ பயிற்சி எடுக்கிறாங்க. எல்லாம் இராணுவ பயிற்சி எடுத்த ஆளுங்க. இவன் சாதாரண குடிமக்கள் நினச்சிக்கிட்டு தான் போய் தாக்குறான். அவன் மிலிட்டரி பயிற்சி எடுத்தவனாக இருக்கிறதுனால அவங்க ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. அதுபோல் இந்த சுரங்கத்தை அமைச்சிருக்கிறான அன்னைக்கு இருந்த வசதியில் ஹமாஸுக்கு அமைக்க இயலுமா? எல்லா பக்கமும் சுற்றி வளைச்சி வேலி போட்டு அவங்கள ஜெயில் மாதிரி இஸ்ரேல் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு 30 வருஷமாக இருக்கிறவங்க எப்படி சுரங்கம் தோண்டுவாங்க? சார், அப்படி நீங்கள் சொன்னால் இதே மாதிரி ஏமனும் அப்படி தான் சொல்கிறாங்க, ப்ராக்சி. ஹிஸ்புல்லாவும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஷியாட் ஹிஸ்புல்லான்னு ஈராக்கில் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ் எல்லாருக்குமே ஈரான் தான் தலைமையிடமாக இருக்கு. ஆமாம், ஈரான். அது ஒன்று அவர் முதல் இது ஹமாஸை பொறுத்த வரைக்கும் இந்த சுரங்க அமைப்பு செஞ்சது ஈரான் தான். ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு செட்டப்போடு இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கைதிகள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலன்னா பாருங்களேன். 50 பேர் 2 வருஷமாக தாக்கல் பண்ணியிருக்கிறான். கடத்திக்கிட்டு போன ஆட்களை எங்கே வச்சுருக்கிறாங்கன்னு ஒரு சின்ன ஒரு முனிசிபாலிட்டி அளவுக்கு உள்ள ஒரு பகுதி, ஒரு சென்னையிலே பாதி இருக்குமா, அவ்வளவுதான். அதில் வந்து எங்கே அந்த கைதிகளை வச்சுருக்கான்னு எனக்கு கண்டுபிடிக்க இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய நெட்வொர்க் உள்ளே பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. குண்டு போட வந்துக்கிட்டு திருப்பி வந்து அடிக்கிறான். நேற்று முந்தான அடி வந்து 100கணக்கான பேரை காலி பண்ணியிருக்காங்க அந்த ஹமாஸ்லேருந்து. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ ஈரான் என்ன செய்கிறான்னு கேட்டால் அப்போ இருந்து தயாராக இருக்கிறான். நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து வல்லரசுகள் அழிக்க முயற்சி பண்ணுவாங்க,
அதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி அவன் மாற்றி யோசிக்கிறான். ஈரான் என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்போ இந்த போர் முறைகள் வந்து காலத்துக்கு காலம் மாறும். அந்த மாதிரி அறிவாலை கண்டு சண்டை போடுற காலத்தில் எல்லாம் நம்ம தமிழர்களுமே உலகத்தெல்லாம் ஆண்டாங்க. ஆமாம், அந்த காலத்தில் அந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், போய் சேர்ந்த இடத்துல இமயத்தில் கொடியேற்றணும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து கத்தி அருவாள் வச்சுக்கிற முகலாய மன்னர்கள் வந்த காலம், அதெல்லாம் கத்தி அருவாளுடைய காலம். அப்புறம் வெள்ளைக்காரன் வருமானம் என்னன்னா குண்டு பீரங்கியுடைய காலத்துக்கு வந்துருச்சு. ஒரு துப்பாக்கி ஒருத்தன் வச்சுருந்தா 100 கத்தி வச்சுருந்தாலும் ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது, படப்பட்டு தட்டி விட்டு போயிடும், ஒரு செகண்டில் முடியும். அப்போ அந்த மாதிரி வந்து அதை வச்சு தான் உலகத்தையெல்லாம் ஆண்டாங்க. பிரிட்டிஷார் இவங்கெல்லாம் உலகத்தையெல்லாம் ஆட்டினாங்கள, இவங்களெல்லாம் பிரெஞ்சுக்காரன் எல்லாருமே வெடிகுண்டுகளை தயாரித்து துப்பாக்கிகள் என்கிற ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. அது ஒரு காலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த விமானங்கள் மூலமாக குண்டு போடுவது, தரப்படையில் தாக்குறது வந்து சேதம் ஜாஸ்தி ஆகுது. ஆமாம், விமானப்படையில் போடும்போது அது சேதம் போட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது செஞ்சிட்டு இருக்கான். அந்த ட்ரெண்டை மாற்றினாங்க. அப்போ ஈரான் என்ன யோசிக்கிறான்னு கேட்டால், நம்ம இதை வந்து முறியடிக்கிறதா இருந்தால் இதுக்கு மேலே ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னு யோசனை செய்கிறான்னு கேட்டால், அவன் ஏவுகணை தொழில்நுட்பத்துக்கு போகிறான். உலக லெவலில் போயிட்டான். ஏவுகணை தொழில்நுட்பம் அமெரிக்காவிலலாம் இருக்குது. அவங்க ஏவுகணை எல்லாம் வந்து விமானத்துலேருந்து தான் போட முடியும். அவங்க அமெரிக்காவில் பட்டனை தட்டி இங்கே வந்து ஏவுகணை உழுவாது. அந்த ஏவுகணை விமானத்தில் ஏற்றிக்கிட்டு வந்து ஈரானுக்கு மேலே நிப்பாட்டி அங்கேருந்து போடுவாங்க. அந்த அவங்களுடைய ஏவுகணை எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக வராது, விமானத்திலேருந்து போடக்கூடிய ஏவுகணை தான். அந்த போடுற வேகத்தில் புவி ஈர்ப்பில் தான் ஒடியாறது. கிராவிடேஷன் அதில் தான் ஒடியாரு. இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அங்கேருந்து அடித்தா போய் தன்னால் போகணும். 2000 சதுர மைலுக்கு அப்புறம் சாலிட் ஃபியூயலில் தான் அது வருது. 9000 17,000 கிலோமீட்டரில் வந்து கரெக்டாக இலக்கை தாக்கி அடிக்குது. அப்போ அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அதில் 1500 கிலோ வெடிமருந்து. அப்போ அவ்வளவு தொலைவுலேருந்து தாக்குற ஆயுதத்தை தயாரித்தா மட்டும்தான் இனி வரக்கூடிய போர்கள் வந்து வெற்றிகரமாக இருக்கும்னு யோசிச்சு என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு ஏவுகணை தொழில்நுட்பத்தை இறங்குறான். என்ன மாதிரி இறங்குறான்னு கேட்டால், எந்த நாடும் சிந்திக்க, ரஷ்யா சீனாவை கூட செய்யலை. இன்றைக்கி வந்து அமெரிக்காவோட ஊடகங்கள்லாம் நேற்று தலைப்பு செய்தாக தான் போட்டிருக்கிறாங்க. கரெக்ட். ஆமாம், அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவையெல்லாம் மிஞ்சுகிற வகையில் இவங்க ஏவுகணை தொழில்நுட்பத்தில் இருக்கிறாங்க, இவங்க தான் வல்லரசுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அதனால் வந்து ரஷ்யா சைனாவெலாம் கதிகலங்கி போயிருக்கு, இன்னொருத்தன் வந்துட்டானேன்னு கூட்டணியாக இருந்தால் கூட. அது போக இந்த போரில் கூட ரஷ்யா சீனாவெலாம் ஒரு பைசாவுக்கு உதவி செய்யலை, உங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. அவன் கேட்கவும் இல்லை, உதவி செய்யவும் இல்லை, யாரும் செய்யலை, அரபுகளும் செய்யலை. அப்போ தன்னந்தனியாக இருந்து அடித்தான் போது இவன்கிட்ட வச்சுக்கிற அந்த ஆயுதங்கள் வந்து இங்கே இருந்து எவ்வளோ தூரத்துக்கு போகணுங்கிறத கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் இதெல்லாம் செய்ய முடியும். கரெக்டாக இலக்கை தாக்கணும் இல்லை. அதுக்கு வந்து இப்போ கூகுளை தான் எல்லாம் நம்பி இருக்க வேண்டி இருக்குது. அதனால் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவனே ஒரு சேட்டலைட் அனுப்பி இவன் ஜிபிஎஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். யார்? ஈரானில் இருக்குல்ல, ஈரான் வந்து இஸ்ரேலில் உள்ள ஒரு இடத்த வந்து இவன் அனுப்பின சேட்டலைட்டை அவனுக்கு சொல்லணும், உண்மையை சொல்லும். தப்பாக காட்டி கூகுள் வந்து தப்பாக காட்டி விட்டுருவானுங்களா, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அங்கே கொண்டே போட்டுருவாங்க. அவன் ராணுவத்திலே போட்டுருவான். இவன் என்ன செய்யறான்டா, முதல்ல யோசிக்கிறான், இப்போ ஏவுகணையை போடுறதா இருந்தால் சரியான இடத்துல போய் அடிக்கணும், சரியான இடத்துல இருக்கு ஜிபிஎஸ் வேணும். அது ப்ரிசிஷன் அட்டாக், ரொம்ப துல்லியமாக கரெக்டாக துல்லிய தாக்குதல்ங்கிறான்ல, அந்த துல்லிய தாக்குதலுக்கு வந்து அந்த வழிகாட்டுதல் கரெக்டாக இருக்கணும். அந்த வழிகாட்டுதலை காட்டுவதற்கு என்ன செய்கிறான்னா, அதுக்கு முன்னேற்பாடுகளை கரெக்டாக செய்கிறான். இப்போ சேட்டலைட்டை விட்டவுடனே அவன் அந்த இதை வந்து எந்த நாடும் வழிகாட்ட தேவையில்லை. அது கரெக்டாக ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு மத்தியில் உள்ள அம்பூட்டு இடமுமே அவன் கண்ட்ரோலில் வந்துடுது, கரெக்டான இடத்த காட்டிடும். அதை ஒரு கிளீனாக செஞ்சிடறான், ரெண்டாவது ஏற்பாடு பண்ணிடுறான். அதுக்கடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், நம்ம இருக்கிற நவீன காலத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தில் போய்கிட்டுருக்குறோம். அப்போ இந்த ஏவுகணைகளை வந்து அந்த கருவிகளில் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் என்று சொன்னால் தடுப்பு சாதனங்களால் கூட ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி எல்லா சூப்பர் சோனிக்லையும் ஹைப்பர் சோனிக்குமே இப்போ அதுதான் நடந்திருக்கு. தடுப்பு சாதனங்கள் செயலிழந்துருச்சுல. அது என்ன செய்யும்னா, அது கிட்ட வந்தால் கூட தன்னால் மாறிக்கிறோம். அது நுண்ணறிவு ப்ரோக்ராம் அமைச்சு அனுப்புகிறாங்க. மெனோரபிள்னு சொல்கிறது இங்கிலீஷில். சூழ்ச்சி செய்யுமா? சூழ்ச்சியா? மெனோரபிள். நேராக வரும்போது இப்படி வரும்போது டக்குனு இப்படி அப்படி போய்க்கிறோம், ஜர்க்காயிரும். அப்போ அந்த ஒரு மூளை உள்ள ஒரு ஏவுகணையை தயார் பண்ணுறான். கரெக்ட். அப்போ ஏவுகணையுடைய அது போக என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த தடுக்கிறதுக்கு சாதனங்களுடைய உலகம் பூரா இருக்கிறதெல்லாம் ஆய்வு செய்கிறான். எந்த ஒரு தடுப்பு சாதனங்களுமே
ஒரு 5000 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே வராது. இப்போ அயன்டோம்ங்கிறது வந்து 2500 கிலோமீட்டர் தான். இப்போ அயன்டோம் இங்கேருந்து பட்டனை தட்டினான்னா அதுலேருந்து ஒரு ஏவுகணை வரும்ல, அதனுடைய வேகம் எவ்வளோன்னா 2500 கிலோமீட்டர் வேகத்தில் வரும். இவன் யோசிக்கிறான், நம்ம 2500 மிஞ்சின வேகத்தில் ஏவுகணை போனால் இப்படி அடிக்குது. இது வரக்கூடிய 2500 வருது, நம்ம 4000 வந்தால் இவன் பாதி தூரம் போகும்போது அவன் கடந்து போயிடுவான். அப்போ அந்த ஏவுகணையுடைய ஸ்பீடு என்ன, உலகத்தில் இருக்க எந்தெந்த நாட்டில் என்ன ஏவுகணை இருக்குது, அதனுடைய வேகம் என்னங்கிறத கண்டறிந்து நம்ம அனுப்புகிற ஏவுகணை வந்து அதை மிஞ்சக்கூடிய வகையில் இருக்கணும். அப்படிங்கும்போது ஒரு அயன்டோம் சிஸ்டத்தினால இதை கட்டுப்படுத்த முடியலை. ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்தில் நான் என்ன புரியுறேன்னா, இதுக்கு வளமான மூளை, நீண்டகால ஆய்வு அப்படி இருக்க போய் தான் யாருடைய உதவியும் இல்லாமல் அவங்க தனித்து நிற்க முடியுதா? அதில் என்னென்னு கேட்டால், ஒரு இஸ்லாமிய பார்வையில் பார்த்தீங்கன்னா இவங்கள ரசூலுல்லாஹ் ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சல்மான் ஃபார்சி, அவர் ஃபார்சிக்காரர் தானே? ஆமாம், அவர் பாரசீகத்துக்காரர். அவர் பேரே ஃபார்சி தானே? ஃபார்சின்னு வருதுல, அவர் தான் அந்த அகழ் பொருளெல்லாம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு அவர் தான் முக்கிய காரணம். ஓகே, அதாவது எல்லா சக்திகளும் ஒன்றா சேர்ந்து மதீனா முற்றுகையிடுறாங்க. எதிர்த்து நிற்க, அப்படி முற்றுகையிட்ட எப்படி எதிர்த்து நிற்கிறது, சண்டைக்கு போக முடியாதுன்னு தடுமாறும்போது அவர் என்ன செய்கிறாரு, எங்கள் நாட்டில் அகழ் தோன்றி நாங்கள் எதிரிகளை முறியடிப்போம் அப்படின்னு சொல்லி மதீனாவை சுற்றி அகழ் மாதிரி தோண்டிட்டோம்னா வாகனத்தில் வரணும், தாண்டிக்கிட்டு வர இயலாது, கஷ்டம் இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டுருவான். அங்கேருந்து வில்லு அம்பை எய்வானே தவிர ஊருக்குள்ளே வரமாட்டான் அப்படிங்கிற செஞ்சுட்டு இவங்களும் இங்கேருந்து அடிப்பாங்க, இருந்து அடிப்பாங்க. இவங்க லோக்கலில் இருக்கிறதுனால இவங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியும், வீடு வாசல் இருக்குது. அவன் திறந்த வழியில் கிடக்கிறதுனால 10 நாளில் சோர்ந்து போயிடுவான். அதனால என்ன செய்கிறான், அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தது சல்மான் ஃபார்சி தான். அவர் ஈரான்காரர், ஃபார்சிக்காரர், ஈரான்காரர். அதான் ஈரான்னா பாரசீகம். அப்போ அவரை பற்றி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவருடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் சுரையாண்டு ஒரு நட்சத்திரம் இருக்குது, வெடிவெள்ளி. அந்த சுரையாவில் ஞானம் இருந்தால் கூட எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இவங்க, அப்படி ரசூல்ல பாராட்டுறாங்க. வர புகாரில் அதிசயம் சொல்கிறது உங்களுடைய இறை தூதர் முகமது புகாரிங்கிற இருக்கிறாங்க. ஈரானியர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஈரானியர்களை சல்மானை குறிப்பிட்டு சல்மான் ஃபார்சியை சொல்லி இவருடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள்னா பாரசீகர்கள் வந்து சுரையால விடிவெள்ளியில் கல்வி இருந்தால் கூட, சுரையானா விடிவெள்ளி நட்சத்திரம், அது ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் வந்து கல்வி இருந்தால் கூட எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ அவ்வளோ ஆற்றல் மிக்க சமுதாயம். அப்போ பாயிண்ட்டுக்கு போவாங்க. இப்போ இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் ஒரு ஆற்றல் மிக்க சமூகம் தானே யூதர்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது, இல்ல இவனும் பெரிய அறிவாளின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்ட. இப்போ அமெரிக்கா மறுபடியும் பிளான் பண்றாங்க, 2 பேரும் சேர்ந்துன்னு வந்திருக்க. என்ன நடக்கும் மௌலவி அடுத்த கட்டம்? அதாவது இது ஒரு இப்போ உள்ள நிலைக்கு வந்து இது அந்த நிலையில் இருக்கிறாங்களா, எல்லாம் தயாரிப்பாக இருக்கிறாங்க. சரி, இப்போ அமெரிக்காக்காரன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் ஃபெயிலியர் ஆன உடனே அதே இடத்துல இவன் ஒன்று அடிக்கிறான். சரி, அதே இடம் தான். இஸ்ரேல் எந்த 3 இடத்துல குண்டு போட்டானோ அது வந்து போதுமான ஆழத்துக்கு இவன் நினைக்கிறான்னு கேட்டால், ஆழத்துக்கு போகாதனால தான் தப்பிச்சிருச்சு. நம்ம குண்டு வந்து 14,000 கிலோ போட்டோம்னு சொன்னால் கீழே வரைக்கும் போய் எவ்வளோ அடியில் இருந்தாலும் அதை அழிச்சிரும்னு நினைத்து கொண்டு தான் அமெரிக்கா போடுறான். அமெரிக்கா வந்து அதே 3 இடத்துல போடுறான். B2 பாம்பர்ஸில் GBU 57 பேரில் அதை போடுறான். சரி, அந்த உலகத்தில் அதான் வந்து பங்கர் பிளாஸ்டரில் டாப்பில் உள்ளது. அதான் நீங்கள் அன்னைக்கு பேசும்போது ஒரு பேச்சு சொன்னீங்க, இதுக்கு மேலே குண்டு இல்லை, இனி அணுகுண்டு தான் இருக்குது. ஆமாம், அவனும் போட்டா இவனும் போட்டு சொன்னீங்களே. ஆமாம், அதே தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அமெரிக்கா போட்டது இருக்குல்ல, அவன் நினச்சது அது கீழே போய் அடிச்சிடும்னு நினச்சான். ஆனால் உண்மையில் அவன் எங்கே படிச்சுட்டாங்க. உண்மையில் ஒரு தூரம் போகவும் இல்லை, அதுக்கு அடியில் கூட இருந்தாலும் அமெரிக்கா ஜெயிக்கல சார். அது 60 மீட்டர் தான் சார் போகும், அவ்வளோதானே போகும். ஆனால் இது 700 வச்சிருக்கிறான். வாய்ப்பு இல்லை. அது போக இடத்த விட்டு அப்புறப்படுத்திடணும் பயங்கரமா சொல்றாங்க. ஜாமான வைக்கல, நம்ம சீமான் சொல்லுவாரு, வாய்ப்பில்லை ராஜான்ற மாதிரி இன்னொரு பெருசை போட்டாலும் ஆகாது. இப்போ என்னாச்சுன்ற உடனே இதை போட்டவொன்னு என்ன செய்யறாங்கன்னா, ட்ரம்ப் வந்து அந்த அவனுடைய அதிகாரிகள் உளவுத்துறையாளர்லாம் ரொம்ப நம்பிக்கை விட்டிருக்கிறாங்க. இந்த 3ஓட கதை முடிஞ்சிருச்சு, இதை போட்டோம், இதுக்கு நிகரான ஒரு ஆயுதம் உலகத்தில் கிடையாது. இந்த 3 போட்ட உடனே அறிக்கை முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டானுவோ, முதல்லையே போட முந்திய அறிக்கை போட்டு முடிச்சவொன்னே அறிக்கை வெளியிடறான். இவன் உனக்கு அது டைம் எடுத்து என்னடா ரிசல்ட் ஆச்சுன்னு விசாரிக்க கூட கிடையாது. டைம் ஆகல, முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறான். அப்போ அதே பொய் தானே அது கண்டிப்பாக. ஆமாம், இப்போ இந்த இடத்துக்கு போட்டால் ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்ல. செங்கல்பட்டு பரவிச்சு, அங்கே பரவிச்சு, இங்கே பரவிச்சுன்னு உடனே போடுறான். அடுத்த செகண்டில் வந்து பிரிண்டட் அறிக்கை வருது ட்ரம்ப்கிட்ட இருந்து, முழிச்சு விட்டோம்,
ஈரானுடைய அனைத்து இனிமேல் அவங்க வந்து 3 வருஷத்துக்கு அதை பற்றி சிந்திக்க முடியாதவங்க, அந்தளவுக்கு நாங்கள் அடித்து தகர்த்துட்டோம், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டோன்ட்டு இவன் அறிக்கை விட்றான். அறிக்கை விட்டோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கூலாக வந்து காலையில் அது பதில் கொடுத்துட்டாங்க. ஒரு சேதமும் ஏற்படல, அணுசக்தி மையம் ஆராய்ச்சி பண்ணி எந்த ஒரு அணுக்கசிவுமே வரவே இல்லைன்ட்டாங்க. அப்படி இருந்துக்குமானால் என்ன செஞ்சுருக்கு, நிறைய பேர் கண்ணு போச்சு, காது போச்சு, மூக்கு போச்சு, தோல்லாம் வெந்து போயிடும், எரிஞ்சு போயிடும். ஒரு 50-100 கிலோமீட்டருக்கு என்ன செய்யும், பெரிய தாக்கத்தை. ஹிரோஷிமா நாகசாக்கி அது மாதிரி வந்துச்சா இல்லையா? அது ஹிரோஷிமா கூட அது வெடிகுண்டு தயாரிக்கப்பட்ட ஒன்றுன்னு வைங்களேன். செர்னோபில் அந்த அணு உலை வடிச்சா வரும்ல, ரஷ்யாவில் செர்னோபில் அணு உலை வடிக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் ஏற்படும். 2014 புகோஷிமா ஜப்பானில் வச்சு அந்த மாதிரியான சேதமாவது ஏற்படணுமா இல்லையா? அப்படியும் ஏற்படலைங்கிறத வந்த உடனே இப்போ ட்ரம்புக்கு பெரிய தோல்வி. இவங்க நினைச்சிட்டாங்க, இவங்களால அழிக்க இயலாது, நாங்கள் அதெல்லாம் செக்யூர் பண்ணிட்டுட்டோம் சொல்லிட்டு இவங்க ஈரான் என்ன செய்கிறாங்கன்னா, உன்னை அடிப்போங்கிறாங்க. நீ வந்து 50 தளங்கள் எங்கள் மத்திய கிழக்கில் உனக்கு இருக்கிறது, அத்தனை நாட்டில் உள்ள உன்னுடைய இராணுவ தளத்தையெல்லாம் அடிப்போம். 50,000 பேர் இருக்கிறாங்க மொத்தம். ஆமாம், அமெரிக்காவுடைய அந்த எல்லா தளங்கள்லையும் 50,000 பேர் இருக்கிறாங்க. 50,000 பேரையும் காலி பண்ணுவோன்னு சொல்லி அவன் டிக்ளேர் பண்ணிடுறான் ஈரான். இப்போ ஈரான் டிக்ளேர் பண்ணான்னு சொல்லிட்டீங்களா? ஆமாம். இப்போ இன்னொரு செய்தி ஒன்று வருது. எப்படின்னா, நீங்கள் சொன்ன செய்தி தான் பெல்ஜியத்துலேருந்து வெளியாகிருக்கு. அணு ஆயுதங்களில் பல மண்டலங்கள் இருக்குது. அமெரிக்கா இவ்வளோ பதட்டப்படுவதற்கு காரணம், இவங்க பயன்படுத்தி தேர்ந்தெடுத்திருக்கிற என்ரீச் பண்ணுற சென்டிபியூஜ் பண்ணுற சிஸ்டமே உலகத்தில் இருக்கிற அணு ஆயுதங்களை விட அதிக வேறுபாடு கொண்டது, அதிக பதட்டம் அடைகிறார்கள் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. இப்போ அதை தாண்டி நான் உங்கள்கிட்ட ஒரு செய்தி கேட்குறேன். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய சர்வதேச ஆய்வாளர், உலகில் மிகப்பெரிய கடற்படை தளபதி, ராஜ ரீதியாக அவர் பேர் அப்துல்லா மன்சூரி, அவருடைய ஸ்டேட்மெண்ட் வெளியாகிருக்கிறது. உலகம் ஃபுல்லாக எல்லா காணொலியும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் மொசாத் படையிலும் கடற்படையிலும் விமானப்படையிலும் எல்லாத்துலேயுமே அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ கேந்திரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறாரு, மொத்த அழிவு 100 லட்சம் கோடி இருக்குங்கிறார். எங்க இஸ்ரேலில் 3 ட்ரில்லியன் இந்திய மதிப்பிற்கு 25 ரூபா 24 பைசா. 1 ட்ரில்லியன் 25 லட்சம் கோடி என்றால் 3 ட்ரில்லியன் என்றால் 75 லட்சம். அது இன்னும் மறுஉருவாக்கம் செய்வதற்கு பல ஆண்டுகள் ஆகுங்கிறார். இது வந்து உலக ஃபுல்லாக வெளியிருக்க அமெரிக்காவில் ஒரு காணொலிகள், நியூயார்க் டைம்ஸ் எல்லாமே உறுதிப்படுத்துது. இப்போ இந்த இடத்துல இப்போ மறுபடியும் போரே ஆரம்பிக்க போறாங்க. காசாவில் மறுபடி கிடியன் சாரட்டுங்கிற பேர்ல போர் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவும் இணைந்து நடத்த போறாங்கிறாங்க. சார், நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இதனுடைய முடிவுகள் எப்படி சார்? இது வார்த்தைகளா, என்ன முடிவு வரும்? அதாவதுங்க, இப்போ அமெரிக்கா வந்து கேவலப்பட்டு போயிட்டான். நம்ம தான் வல்லரசுண்டோம், நம்மளை மிரட்டி அடிப்போன்னு சொல்லி அவன் மிரட்டுற அளவுக்கு நிலைமை போச்சுன்ற உடனே கெஞ்சிறான். ட்ரம்ப் என்ன செய்கிறான்னு கேட்டால், நாங்கள் இனிமேல் அடிக்க மாட்டோம், நீங்கள் மறுபடியும் எங்களை தாக்கக்கூடாது, இப்படி வேணால் சொல்லுவானா? வல்ல அடிச்சுட்டுனா வாடா பார்க்குறேன்னு சொல்லணும். அப்போ யார் டவுனாக பேசுகிறான்னா ட்ரம்ப் பேசுகிறாரு. இப்போ இது தாக்கி முடிச்சுட்டு அழிச்சு விட்டோன்னு சொல்லிட்டு இவன் பதிலடி கொடுத்த உடனே அதுக்கு ரிப்ளை எப்படி கொடுக்குறாரு ட்ரம்ப்னா, எங்களை அடிச்சிடாதீங்க, திருப்பி அடிச்சிடாதீங்க, நாங்கள் இதோட கடைசி மாதிரி அவங்களை அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது போக என்ன செய்ய, ஐரோப்பிய நாடுகள் மூலமாகவெல்லாம் பேசி கெஞ்சுறாங்க ஈரான்கிட்ட, தாக்கிறாதிய, எங்களுடைய நாட்டுடைய அந்த படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு காம்ப்ரமைஸுக்கு வர்றாங்க. என்ன காம்ப்ரமைஸ்னா, நீங்கள் தாக்கணும்னா தாக்கின ஒரு அடையாளமாக தாக்கிருங்க, உங்கள் கத்தையும் நீங்கள் விட வேணாம், அடையாளமாக தாக்கிருங்க, அதோட பிரச்சனை ஓச்சிக்கிருவோம். நீ கத்தரில் சொல்கிறீங்க? கத்தரில் 14 சொல்லி வச்சு போட்டது 10 அடிச்சது இருக்கு. அது அமெரிக்கா சொல்லி வச்சு போட்டு நீங்கள் சமாதானமாக இனிமேல் போயிடுவோம் அப்படி இவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். சமாதானமாக போகிறதா இருந்தால் நீ அடிச்சிருக்க, நான் அடிக்கணும், நான் அடிச்சுட்டு தான் என்ன செய்யணும் அது முடிப்பேன்னு சொல்கிறான். அப்போ நீ அடிக்கிறதா இருந்தால் ஃபார்மாலிட்டிக்கு அடிச்சிக்க அப்படின்னு பேசி வச்சு என்ன செய்கிறாங்கன்னா கத்தாரில் அடிக்கிறாங்க. அது பெரிய சேதம்லாம் ஏற்படல. இன்னும் சொல்ல போனால் கத்தாரில் அவங்க தாக்குதல் நடத்தின இதுகள்லாம் வந்து அயன்டோமே தடுக்குது. அப்படின்னா பவர் கம்மியாக தான் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க இது வந்து பெரிய சக்தி வாய்ந்த ஏவுகணைன்னு இது போய் தடுக்காதுல்ல. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி நாம்கி வாஸ் பேருக்கு நாம்கே வாஸ் ஃபார்மாலிட்டிக்காக ஃபார்மாலிட்டி தாக்குதல் நடத்தி விட்டாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணும், ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னா, நம்ம இதை அறிவிச்சிருவோம், சண்டையே வேணாம், சமாதானம்னு சொல்லி அறிவித்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இவன் தாக்குதல் நடத்திருக்கான் ஈரான்காரன் கத்தாரில், அதுக்கு நன்றி தெரிவிக்கிறாரு ட்ரம்ப்பு. என்ன நன்றி தெரியுமா, நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லிட்டு நல்ல வரைக்கும் தாக்குனீங்க, லேசான தாக்குதல் நடத்தியிருக்கிறீங்க,
எங்களை சேஃப்டி பண்ணிக்கிட்டோம், அதுக்காக ஈரானுக்கு நன்றிங்கிறான். அடே இப்படி பகிரங்கமாக அறிக்கை விடுற பகிரங்க சார், இது நம்ம ஊரில் அரசியல்வாதியோட மூணாவது அதை விட பளிச்சு நேரத்தை உடச்சி விட்டான். அப்போ நாங்கள் பேசி தான் வச்சுக்கிட்டோம், நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு பெரிய பாதிப்பு. அமெரிக்காவுக்கு கண்ணிய குரல சார், அப்படி அடிபச்சு போச்சுல. இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் அமெரிக்கா பூரா காரி துப்புறாங்க. உலக நாடுகள்லையும் இனிமேல் மத்திய கிழக்கில் சட்டாமலை பண்ண முடியாது, அரபு நாடுகள் பயப்பட மாட்டான். ஆமாம், அரபு நாடுகள் என்ன செய்வான்ட்டு ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் ஒரு தளத்தை இங்கே அமைச்சிக்கிறங்க, அப்படிங்கிற எங்களை பாதுகாப்புக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படி தான் இப்போ வந்திருக்கு, அப்படி தான் வரும் இன்ஷா அல்லாஹ். கூறிய சீக்கிரத்தில் வந்து எல்லா அரபு நாடுகள்லையும் ஈரானுடைய தளங்கள் அமைக்கப்படும். ஈரான் நம்மளை பாதுகாத்துரும், பாதுகாக்க ஆள் இல்லை, நம்ம அமெரிக்காவுக்கு பின்னாடி போகணும்னு சொல்லி விளங்கிட்டு வர்றாங்க. அப்போ ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் விட மாட்டோம், திருப்பி நாங்கள் அடிப்போம், ஒரு வாரத்தில் அடிப்போம்னு சொல்கிறோம். நான் இருந்தால் காசாவில் போகிற நிறுத்த 2 வாரத்தில் அறிவிக்கிறான். அதே அறிவிக்கிற குழப்பமா இருக்கு. என்ன செய்யல அவர் குழம்பி இருக்காரா, எல்லாத்தையும் குழப்புறாரா ட்ரம்ப் ஐயாவை பொறுத்தவரை? நீங்கள் வந்து இந்த ஆட்சிக்கு வந்தவொன்னு என்ன சொன்னார்னு கேட்டால், காசாவில் எல்லோரும் வெளியேறிடுங்க, ஜோர்டானுக்கு போயிருங்க, சில நாடுகளில் நான் பேசிட்டேன், அதை வந்து சுற்றுலாத்தலமாக ஆக்க போகிறேன்டார்ல. ஆமாம், எவனா சொல்லுவானா? அதை சொன்ன அடுத்த நாள் வாபஸ் ஆகியாச்சு சார். 6 மணிக்கு ஒன்று சொல்கிறாரு, 6:45 ஒன்று சொல்கிறாரு, நைட்டு தூங்கும்போது 10 மணிக்கு ஒரு கிறுக்கனை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு தண்டிக்கிறான், இறைவன் தண்டிக்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு வல்லரசு நாட்டு அதிபராக பைத்தியக்காரனை கொண்டாந்து வச்சு என்ன செய்யறான்னு கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு சார். அவன் பிரசிடென்ட் சொல்ல மாட்டாங்க சார், இப்படிலாம் பேசாதீங்க சார் சொல்லுவாங்கல்ல சார், அட்வைஸ்லாம் இருப்பாங்கல்ல. இல்லை கேட்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, அப்படிதான் தெரியுது. அந்த மாதிரி உள்ள விஷயம். அதனால இப்போ செய்யறதுக்குன்னு கேட்டால் மிரட்டுறது தான், பயந்து போய் தான் இருக்கிறான். கண்டிப்பாக ஈரான்காரன் வந்து இவங்களுடைய தளங்கள் அடிக்க முடியும்ன்றது அமெரிக்காவுக்கு தெரியும். அடிச்சிட்டாங்களே, இல்லை ஃபார்மாலிட்டி கிடைச்சிருக்கு. இல்லை இஸ்ரேல் அடிச்சாச்சு, இஸ்ரேல் போதும்ல. இஸ்ரேல் ஒரு பில்டிங்கை சுத்தமாகவே காலி பண்ணி. நீங்கள் அதை சொல்கிறதுக்கு நான் ஒரு சின்ன விஷயம், அதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அயன் டோம், அயன் பீம், டேவிட் செல்லிங், ஏரோ சிஸ்டம் 3, தாட் மற்றும் பேட்ரியாட், இவ்வளவு இருந்து யாரும் தொட முடியாத இஸ்ரேல காலி பண்ணியாச்சு. அதே ஏவுகணைகளும் அதே தடுப்பு தான் அமெரிக்கால இருக்கு, அதுவும் 300 கிலோமீட்டர்ல இருக்கு, 2000 கிட்டத்துல இருக்குது, அது 300ல இருக்கு. அப்ப அதை அடிக்க முடியாது, ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். நீங்க சொல்லிட்டு தான் அதுதான். அப்ப அமெரிக்காவுக்கு தெரியுது. அதே நேரத்தில் உலகத்துல அந்த கெத்தை விட்டு கொடுக்க கூடாங்கிறக்க என்ன செய்யறாருன்னு கேட்டா, திருப்பி அடிப்போம், நாங்கள் தான் கை ஓங்கி இருக்கிறோண்டு வாய்ப்பந்தல் போடுறாரு. இது வெறும் பேச்சு, சண்டையெல்லாம் வராது, சண்டை வராது, கண்டிப்பாக வராது. இஸ்ரேலுக்கும் வராது, அது உறுதியாக சொல்றீங்க? உறுதியாக சொல்கிறேன். இஸ்ரேலும் வரமாட்டான், பயந்தாங்குழிகளுங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து பாதிப்பு ஏற்படாத வரைக்கும் தான் நின்று தாக்கு பிடிப்பாங்க. அடி பின்னி எடுத்துட்டா ஆப்கானிஸ்தான் விட்டு ஓடி போனாங்க. ஆப்கானிஸ்தானில் சண்டை போட்டு கடைசி நீனே வச்சு பணம் கொடுத்துட்டு ஆட்சி ஒப்படைச்சிட்டு போனானுங்க. ஆப்கானிஸ்தானில் தாலிபானை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நீனை வச்சுக்க, இத்தனை வருஷம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு இத்தனை கோடி டாலர் தர்றோன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு, யாருக்கு? அசரப்பு காணின்னு ஒருத்தருக்கு, அவருக்கு அமெரிக்கா பிளைட் அங்கே இறங்க முன்னாடி அசரப்பு காணி அடுத்த பிளைட் ஏறி வெளியிட்டு ஆள் எங்கேயே தெரியலையே. வருஷம் என்னாச்சு? 2021, 5 வருஷமா அசரப்பு காணியும் காணும் தெரியல. அப்போ அமெரிக்காக்காரன் வந்து ஒடிகட்டின கோழைகள், இந்த ஆயுத பலத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, சேதம் வராத அளவில் தான் செய்வாங்க. அதனால் வந்து இவங்க இதை அடிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக திருப்பி அடிக்கிற இடத்துல அடிக்க மாட்டாங்க. யார் அடிப்பானா திருப்பி அடிக்க முடியாமல் இருப்பாங்கல்ல, அவங்கள ஈராக சதாம் ஹுசைன் ஒன்றும் டம்மி பீஸ், அவனை போய் அடிச்சு அந்த நேரத்தில் ஒன்றும் இல்லை. இவங்களை முடியாது, ஈரான முடியாதுன்னு அவன் நல்லா அனலைஸ் பண்ணிட்டான். இவனுடைய ஏவுகணைகளை வந்து இவங்க ஏவுகணையில் மிஞ்சினதாக இருக்குது. நீங்கள் சொல்கிற அணுகுண்டு இருக்குல்ல, அந்த அணுவில் கூட இவன் டிஃப்ரெண்ட்டாக தயாரிச்சிருக்கான்னு தான் இன்னைக்கு சர்வதேச மீடியாக்களில் சொல்கிறாங்க. அந்த காணொலி உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இந்த அணு என்ரிச்மெண்ட்லேயே ஸ்பெஷலைஸ்டாக ஒரு குவாலிட்டியாக இருக்குது. அமெரிக்கா பதட்டம் அடைவதற்கு அதான் காரணம். இவங்கள்ட்ட இருக்கிற அணு சக்தியை விட ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு புது முறையில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. அதனால கண்டிப்பாக நீங்க இப்போ இந்த சுருக்கமான காணொலியில் அமெரிக்காவும் தாக்க மாட்டான், தாக்குற வாய்ப்பு இல்லை, இஸ்ரேலும் தாக்கவே மாட்டான். சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி இறுதியாக, நேரம் கருதி. காசாவை தாக்கி கொண்டே இருக்கிறார்கள், தினமும் 30-40 பேர் மரணிக்கிறார்கள். காசாவுக்கு எப்பொழுது தீர்வு வரும்? காசாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஈரான் வந்து இதோட டிமாண்டை வச்சு தான் அதை செஞ்சுருக்கேன். ஈரான் கை ஓங்கி இருந்துச்சு, அமெரிக்கா தான் கெஞ்சிக்கிட்டு வர்றான், என்ன பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை அடிச்சிடாது எல்லாம் கெஞ்சுறதை வச்சு காசாவுனே நிப்பாட்டினா தாண்டா நான் நிப்பாட்டுவேன்னு சொல்லியிருக்கணும். அதுதான் சரியான ஒரு தீர்வாக இருந்திருக்கு. ஆனாலும் அவங்க நிலையும் பார்ப்பாங்க, சிலது சீர் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய இழப்புகள் இருக்கிறது.
ஒரு ரொம்ப இல்லை அவர்களுக்கும் கொஞ்சம் இழப்பு இருக்கும்ல, அவங்க நிலையில் இருந்து சில யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனாலும் நம்ம அப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அந்த இன்டர்வியூவில் கூட, இதனுடைய தாக்கம் வந்து காசாவில் எதிரொலிக்கும். இவங்க சொல்லாட்டா கூட அன்றைக்கே சொன்னீங்க காசாவில் எதிரொலிக்கன்னு கேட்டால் இவங்க கை ஓங்கிருச்சு, இனிமே வந்து செஞ்சோம்னா திருப்பி ஒரு அடிச்சிருவான்ற பயம் உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக. அது போக இஸ்ரேலை கட்டியமைப்பதற்கு பல வருடங்கள் தேவைப்படும். அதில் இன்னொரு டாக்டர் அப்துல்லா மன்சூரியுடைய கருத்தை ஒன்று சொல்லிடுறேன். இன்னும் ஒரு வாரம், 12 நாட்கள் போர் முடிந்தது, இன்னும் ஒரு வாரம் ஈரான் தாக்கியிருந்தால் இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இருக்காது. கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிடல. அவர் தான் சொன்னார். போய் பார்க்கலாம், இப்போ எல்லாரும் பத்திரிகையில் போய் பார்க்கலாம். ஆமாம், அதுதான் உண்மை. அது உண்மைதான். அது உண்மைதானே? உண்மைதான். ஆனால் அவங்க செய்யாமல் விட்டதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம். ஆனால் வந்து இப்போ அடித்த அடியிலேயே இப்போ ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் 2 வாரத்தில் இப்போ காசாவில் போர் நிறுத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே எப்பவும் நெத்தனியாக என்ன பண்ணுவாருன்னா அது மறுப்பார். அதெல்லாம் நடக்காது, கடைசி வரைக்கும் பார்ப்போன்ற அவரும் அதே தான் வழிமொழிகிறாரு. ஆமாம், நம்ம ட்ரம்ப் சொல்ல ஏற்றுக்கிறேன். ஏன்னு கேட்டால் போரை தொடர்ந்து செய்வதற்கு இராணுவத்தினரும் தயாராக இல்லை, காசும் இல்லை. இங்கே வேலை செய்ய வேண்டியிருக்கு, இருக்கிற கட்டமைப்பை சரி பண்ண வேண்டி இருக்குதுக்கு. அதுக்கு பல லட்சம் கோடிகள் டாலர்களை கொண்டாந்து கொட்ட வேண்டி இருக்கிறது, பல உழைப்புகள் தேவை இருக்குது. இதை சரி பண்ணுற நிலையில் இருக்கிறவனுக்கு இதை ஒன்று இழுத்துக்கிட்டு இருக்க தேவையில்லைங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால் காசாவுடைய இது வந்து அநேகமாக 2 வாரத்தில் நிற்கணுங்கிறது நம்பிக்கைக்குரியதாக தான் இருக்குது. சரி, ரொம்ப சிறப்பு. இன்னும் பேசலாம், உங்கள்கிட்ட பேசினா 2 மணி நேரம் பேசலாம். ஆனால் அந்த ஒரு 30 நிமிஷத்தில் சமகால நிகழ்வுகளை உலக தமிழர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட மையமாக வச்சு கேட்ட கருத்து, மீண்டும் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா போர் நடக்குமான்னு கேட்டேன். ஒருபோதும் இனி நடக்க வாய்ப்பில்லை, இது வெறும் வார்த்தை சொல்லாடன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அப்படிதான் என்னுடைய கணிப்பு. சரி, ரொம்ப சிறப்பாக பேசுனதுக்கு எமது நிகழ்ச்சியின் சார்பில் நன்றி சார்.